தந்தை பெரியார் 95 ஆண்டு காலமாக மக்களுக்கு உழைத்தவர். அவரால் அவரது குருகுலத்தில் உருவாக்கப்பட்ட நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞர் அவர்கள் இமை தோட்டாமல் இமை மூடாமல் உழைத்த உழைப்பின் உருவமாக இருந்தவர். அவரே பார்த்து சலிப்பறியாத உழைப்புக்காரர் என்று தன் அருமை மகனை வைத்துக் கொண்டு மகனாக பார்க்கவில்லை, அவரை ஒரு முதலாக, கொள்கை முதலாக பார்த்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே வாழ்த்தினார்கள். இன்றைக்கு அவருக்கு 71 என்றால் உங்களுக்கு சொல்லுகிறோம், இந்த இயக்கம், அதுவும் எதிர்ப்பு வரும்போதுதான் எங்களுக்கு இளமை வரும். மிக முக்கியமாக அவர்கள் சொன்னார்கள், ஐயா அவர்கள், இந்த கரம் சாதாரணமானதல்ல. நம்முடைய ஜஸ்டிஸ் ஐயா பாஷா அவர்கள் சொன்னார்கள், மிசா காலத்தை பற்றி சொன்னார். ஸ்டாலின் அவர்கள் அடிபட்டவரை அடித்து ரத்தம் சொந்த சொட்ட போட்டு கொண்டு வந்து உள்ளே தள்ளியது, அவர் மேலே விழுந்த நேரத்தில் இருட்டில் அந்த வெளிச்சம் கூட தெரியாது. ஏனென்றால் உள்ளே தள்ளிவிட்ட நேரத்தில் கிட்டே வந்து பார்த்த உடனே யார் என்று சொல்லும்போது இளைஞரணியை சார்ந்த நம்முடைய ஸ்டாலின் என்பதை அங்கே பிடித்து கைப்பிடித்து அவருக்கு, தம்பி இது பொது வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று ஆறுதல் சொல்லி, அன்றைக்கு பிடித்த கரம் இன்றைக்கும் என்றைக்கும் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் ஒரே அறையிலே நாங்கள். அதற்கு பிறகுதான் அன்றைக்கு அவர் கவலைப்படலை. அதுதான் மிக முக்கியமானது. அந்த கொள்கை நெஞ்சுரன்தான் இந்த இயக்கத்தை வளர்க்கிறது. எனவே பிரதமர் அவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறோம், இந்த இயக்கத்தை திமுக காணாமல் போகும் என்று சொன்னவர்கள் தான் இதுவரையில் காணாமல் போயிருக்கிறார்களே தவிர மற்றவர்கள் இந்த இயக்கம் காணாமல் போனதாக வரலாறு கிடையாது. நெருக்கடி காலத்திலே சொன்னார்கள், இந்த இயக்கம் இனிமேல் இருக்காது. அதுவும் எங்களை எல்லாம் உள்ளே அழைத்துக் கொண்டு போய் மிரட்டுகிறார்கள். இதோ நம்முடைய கலாநிதி எம்பி அவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய தந்தையார் வீராசாமி அவர்கள், ஆற்காடு வீராசாமி அவர்கள் எங்களோடு வந்தவர்கள். எங்களை விட எல்லோரை விட அதிகமான தாக்குதலுக்கு ஆளானவர். அதன் காரணமாக இன்றைக்கும் செவிப்புலன் அவருக்கு பாதிக்கப்பட்டது, உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அவருடைய காட்சி எப்படியெல்லாம் தாக்கினார் என்பது உள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும். மிக முக்கியமாக இந்த இயக்கம் என்ன அழிந்து விட்டதா, இல்ல அவர் இந்த இயக்கத்தை விட்டு ஒளிந்து விலகிவிட்டாரா? நன்றாக அதைத்தான் அண்ணா அவர்கள் சொன்னதை இங்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள், அருமை சகோதரர் சேகர் பாபு அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார். கொள்கை என்பது வேட்டி, பதவி என்பது துண்டு, அவ்வளவுதான். எங்களுக்கு துண்டு இல்லாமல் நாங்கள் இருப்போம், துண்டு போவதை பற்றி கவலை இல்லை. ஆனால் வேட்டி எங்களுக்கு மிக முக்கியம். இது திராவிடர் இயக்கத்துக்கு மட்டுமே, உண்மையான திராவிடர் இயக்கத்துக்கு மட்டுமே இலக்கணம். இன்றைக்கு ரொம்ப பேருக்கு வேட்டியை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு ரொம்ப கூட்டணிக்கு போறவர்கள் பூரா வேட்டியை பற்றி கவலைப்படவே இல்லை. பூரா வேட்டியவே உங்களுக்கு வேணும்னாலும் தியாகம் பண்றவன்னு சொல்றான். ஏன்னா எப்ப அதை நினைப்பாள் என்றால் ரொம்ப போதை அதிகமாகிவிட்டால் இருக்கிறதா இல்லையா என்று கிடையாது. இன்னும் கேட்டால் நீங்கள் தான் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். மிக முக்கியமாக அப்படியெல்லாம் தாண்டி இன்றைக்கு கொள்கை ரீதியாக இருக்கிறார் சொன்னால் வெறும் பதவிக்காக அல்ல நண்பர்களே, நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் என்பதற்காக நாம் அவரை பாராட்டவில்லை. எதிர்நீச்சல் அடித்து நின்றது மட்டுமல்ல, சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்பவர். அது மட்டுமல்ல, தான் சொன்னதை செய்வதை விட தனக்கு முன்னாலே இருந்த தன்னுடைய தலைவன் எதை விரும்பினாரோ அதை புரிந்து கொண்டு அதை செய்து காட்டுவேன், அதற்காக போராடுவேன் என்ற உணர்ச்சியோடு எதிர்நீச்சலிலே வந்தபோது அந்த எதிர்நீச்சலோடு அதை செய்தார்கள்.